தந்தை மகன் தூயாவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமை பொருந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் திருப்பாதம் பணிகிறோம், முழு மனதோடு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட திருச்சபை குடும்பங்களாக நாங்கள் ஒன்று கூடி காணொளி வழியாக உம்மை தொழுது கொள்ளும் இந்த ஆராதனை எங்களுக்கு நிறைவாக்கும் உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே, தொடக்கம் முதல் நிறைவு வரையில் உமது பிரசனம் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து இணைந்து பாமாலையில் 48வது பாடல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மீட்போம் என்ற வாசகம், இப்பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். பாமாலை 48. Nandi
நாம் நின்றவாறே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுதல் இரண்டாம் பாகம் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். அன்பானவர்களே, நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். முழங்கார் படியிட்டவர்களாக ஜெப நிலையிலே நம்மை தாழ்த்துவோம். தாழ்மையாய் ஆண்டவர் சமூகத்திலே பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புக் கொடுப்போம். கடவுளுக்கு எதிராக, சக மனிதர்களுக்கு எதிராக செய்த பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். செய்பாவம் நினைந்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. செய்பாவம் நினைந்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. மெய்யாகவும் துணை வேண்டுகின்றேன், மெய்யாகவும் துணை வேண்டுகின்றேன். எந்தன் ஐயானின் பிள்ளை நான் அல்லவா? பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. நாம் இணைந்து நம்மை அர்ப்பணித்தவர்களாய் பாவறிக்கைக்கான இரண்டாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட உம் திருப்பாதத்தை வேண்டி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இக்கட்டான காலத்தில் கொரோனா தொற்று உலகமெங்கிலும் பரவி கொண்டிருக்கிற சூழல்,
திருப்பத்தூர் பகுதியிலே கூட நான் வாழுகிற இடங்களிலே பரவி கொண்டிருக்கிற நிலைமை சுவாமி, உமது கரம் நீட்டப்படட்டும். என்னுடைய திருச்சபை குடும்பங்களிலும் கூட அநேகருக்கு இது கடின பாடுகள் சுவாமி. ஆண்டவர் இயேசுவே, மனம் இறங்கும், அனைவருக்கும் பூரண சுகத்தை தாரும். இந்த வைரஸ் இல்லாமல் அழித்து ஒழித்து போடும். நீ சொல்லாதும் கட்டளை நிற்கும். மனுக்குலத்தின் மீது கருணை செய்யும் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே இந்த ஆராதனை நிறைவாக்கி ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். அமர்வோம். இந்த ஆராதனைக்கான திருமறை பாடங்கள், முதலாவது சங்கீதம், அதனைத் தொடர்ந்து மற்ற வேத பாடங்கள். முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 37 1 முதல் 23 முடிய. சங்கீதம் 37 1 தொடங்கி 23 முடிய. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திரவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்துக்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். முதலாவது திருமறை பாடம் யாத்ராகும் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 17 முடிய. யாத்ராகும் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 17 முடிய. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாயும் நாவும் உள்ளவன் என்றான்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் என்பதை கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 வரை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 10 வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறது கர்த்தருக்கு தகுதி அல்லவே, ஆயினும் கர்த்தர் அருளிய தரிசனங்களை வெளிப்படுத்தல்களையும் சொல்கிறேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்திலிருந்து தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னும் ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது.
அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதியக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்னே இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுகையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிரு. வாசிப்பதற்கு வாசித்தாய்த்து தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையோரே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே நம்மோடு ஆண்டவருடைய செய்தியை நம்முடைய திருச்சபையை சார்ந்த திருமிகு ஸ்டீபன் ராஜ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். ஐயா அவர்களை அன்போடு திருச்சபை சார்பாக வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுது நமக்கு ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். செலுத்தலாம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிற தெய்வமே, காலை வேளையிலே திரு சமூகத்திலே, திரு சன்னிதானத்திலே, உடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். செய்தியின் வேளையிலே தேவ ஆவியானுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீ பேசும் சொல், நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் திரும்பி தர வேண்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே திருச்சபையின் உடன் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை, வணக்கங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட கால சூழ்நிலை நாம் கூடி ஆராதிக்க இயலாத ஒரு காலகட்டங்கள். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய ஆராதனையை நடத்தவும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கேட்கும்படியாக இப்படிப்பட்ட காணொளி காட்சிகளை ஒழுங்கு செய்து அதன் மூலமாய் விசுவாசிகளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் செய்து வருகிற தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு ஆயத்தம் செய்கிற ஆலயத்தின் பொறுப்பாளர்களை அதிகமாக நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாற்றுத்திறனாளிகளின் ஞாயிறு என்று நாம் வாசிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது மாற்றுத்திறன் வாழ்வின் புனிதம் என்கிற தலைப்பில் சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க நாம் அழைக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பார்ப்போம்னால் நாம் தான் ஒருவேளை மனுஷர்களாய் பார்க்கும்போது இப்படிப்பட்ட குறைவு உள்ளவர்களை, கண் பார்வையற்றவர்கள், வாய் பேச இயலாதவர்கள்,
நடக்க இயலாதவர்கள், கைகளிலே குறைபாடு உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களை நாம் குறை உள்ளவர்கள், ஊனம் உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் ஒருவேளை நாம் கூறிவிடுவோம். நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும்போது சற்று வித்தியாசமாக கூட நாம் நடந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அப்படி அல்ல. கர்த்தருக்கு பாரபட்சம் இல்லை. கர்த்தர் குறைவுள்ளவனையும் நிறைவுள்ளவனையும் ஒரே பார்வையோடு பார்க்கிறார் என்பதுதான் அதிக நிதர்சனமான உண்மை அறிஞர். அப்போது கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு நினைவு வருகிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே இந்த 7 பிள்ளைகளையும் ஆண்டவர் நிராகரித்து 8வது பிள்ளையான தாவீதை அவர் தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி குறைவுகள் ஆண்டவருக்கு பெரிது அல்ல என்பதற்கு அநேக உதாரணங்களை நாம் சொல்லலாம். ஆண்டவருடைய மலைப்பிரசங்கம் 5ஆம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்க்கக்கூடியதால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் கண்ணை பிடிங்கி போடு, உன் வலது கரம் உனக்கு இடரலா இருந்தால் அதை தரித்து போடு. முழு சரீரத்தோடு கூட நீ நரகத்திலே தள்ளப்படுவதை காட்டிலும் குறைவுள்ளவனாய் நீர் வாழ்வது உனக்கு நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே மனுஷனுடைய குறைவுகளை ஆண்டவர் அங்கே கண்ணோக்கி பார்ப்பதில்லை. ஏனென்றால் இந்த சரீரம் இது மண்ணிலிருந்து வந்தது, அது மண்ணுக்கே திரும்ப போகிறது. ஆகினாலே அதற்கு மேன்மை இல்லை. எப்படி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னாரோ அப்படி மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 61ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்த்தால் கூட அதைத்தான் அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். குறைவுள்ளவர்களுக்காகவே என் தாசனை நான் அனுப்புவேன், சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்குவார், குருட்டுத்தன்மை உள்ளவர்களுக்கு பார்வையை கொடுப்பார், ஏழை எளிய மக்களுக்கு அவர் உதவி செய்ய வருவார். அதையே மறுபடியுமாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் கூட நாம் வாசிக்க முடியும். அருமையான இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் கூட இதைத்தான் நமக்கு சொல்கிறது. இந்த குறைவுகளை நீக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பிதாவினிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்காய் இப்படிப்பட்ட குறைவுள்ள மக்களுக்காக அவர்களை நிவர்த்தி செய்யும்படி, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவே பூமியில அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட குறைவுள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகின்றார், அவர்களை வல்லமைப்படுத்துகின்றார், அவர்களை தெரிந்தெடுக்கின்றார், அவர்களை அழைத்தும் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக சாட்சியாக நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில யாத்ராகம புத்தகத்தில் மோசேயை குறித்து நாம் வாசித்தோம். 2 கொரிந்தியர் நிருப வாக்கியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்த்தோம். சுவிசேஷ பகுதியிலே 38 வருடம் வியாதியா இருந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்த்தோம். யாத்ராகம புத்தகத்தில் மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அழைக்கின்றார். நான் யோசிக்கின்றேன், உலகம் முழுவதும் தேடி அலைந்திருப்பார். அவருடைய ஜனம் 400 வருஷம் பார்வோனின் கீழாக அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்கின்றார். அவர்களை விடுதலையாக்க வேண்டுமே, அவர்களுக்காக ஒரு மனுஷன் வேணுமே, அவர்களை தலைமைத்துவ பொறுப்பை எடுத்து நடத்தி அழைத்து வருவதற்கு ஒரு வேண்டுமே என்று தேடின போது கர்த்தருடைய பார்வையிலே பட்ட மனிதன் தான் இந்த மோசே. மோசேவை அழைக்கிறார், இப்போ என் ஜனத்தை அழைத்துக் கொண்டு வா என்று சொன்ன போது மோசே அங்கே தயங்குகிறதையும் அவனிடத்தில் இருக்கிற குறைகளை அவன் சுட்டி காட்டி, ஆண்டவரே நான் திக்குவாயன் ஆண்டவரே, மந்தன் ஆகும் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, வேற யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் தயங்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை விடாமல் இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த யாத்ராகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் அவனை நோக்கி,
மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? உருவாக்கப்பட்ட மனுஷர் நிறைவானவர்களானாலும் குறைவுள்ளவர்களானாலும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவரையும் நிராகரிக்காதபடி இப்படிப்பட்ட குறைவுள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை வல்லமைப்படுத்தி தலைமைத்துவ பொறுப்புகளை கொடுத்து அவர்களை அவருடைய பணிக்கென்று உபயோகப்படுத்துவதை நாம் மோசேயின் மூலமாக நாம் காண்கிறோம். ஆண்டவர் அழைக்கின்றார், சொல்றார், இப்போ நான் வாயோடு கூட இருப்பேன். பெரிய காரியங்களையும் நாம் பார்ப்போமேனால் பிரமிக்கத்தக்க ஒரு திகைக்கத்தக்க ஒரு தலைமைத்துவத்தை அவர் ஏற்றிருப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு ஒரு ஆள் தேவை. அவன் குறைவுள்ளவனா, நிறை சரீர வளர்ச்சி உடையவனா, ஒன்றும் அவருக்கு அவசியம் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே தான் மோசேயை அழைத்த ஆண்டவர் அவரை வல்லமைப்படுத்தி அவரை பார்வோன் முன்பாக நிற்க வைத்தார். ராஜாவின் முன்பாக நிற்க வைத்தார். கொடூரமான இந்த பார்வோன் முன்பாக சென்று கர்த்தருடைய ஜனத்தை விடுதலை பண்ணும்படியாக அவனிடத்துல மோசேயை அனுப்புகிறார். இந்த மாற்றுத்திறனாளி, இந்த ஊனமுற்றவன், இந்த திக்குவாயன் மூலமாகத்தான் ஆண்டவர் இந்த எகிப்து தேசத்தின் மக்களுக்கு வாதைகளை உண்டாக்குகிறார். இந்த மாற்றுத்திறனாளி, இந்த குறைவுள்ளபாடு உள்ளவனை கொண்டுத்தான் ஆண்டவர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருந்த தேவ ஜனத்தை பார்வோன் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அழைத்து வருகிறார். அறிஞர் குறைவுள்ளவனுடைய வாயில இருந்து தான் ஆண்டவர் 10 கற்பனைகளை மனுஷர் கை கொள்ளும்படியான நியாயப்பிரமாணத்தை உருவாக்கி அவனுடைய தரத்தில் கொடுக்கின்றார். பாருங்கள் ஆச்சரியம். குறைவுள்ளவன் என்று அவன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறான். ஆண்டவர் அழைத்து அனுப்புகிறார். அவன் பேசுகிறான். கண்மலை தண்ணீரை கொடுக்கிறது. அவன் பேசுகிறான். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கின்றான். ஜனங்கள் பட்டினியாய் சாகிறார்கள் என்று கேட்கிறான். வானத்திலிருந்து மன்னா பொழிகிறது அனுதினமும். இந்த மாற்றுத்திறனாளி, இந்த குறைவுள்ளவன் தான் அவனுடைய கோலை நீட்டுகிறான். சிவந்த சமுத்திரம் 2 பிளந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வழியை விடுகிறது. அறிஞர் இப்பேற்பட்ட வல்லமைகளை ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல், குறைவுள்ளவன் நிறைவுள்ளவன் என்று அல்லாமல், ஒரு குறைவுள்ள ஒரு மாற்றுத்திறனாளியை கொண்டு அங்கே பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குறைவுள்ளவன் வேதத்தின் முதல் 5 புத்தகங்களாகிய வேதாகமத்தின் 5 ஆகமங்களே மோசேயின் ஆகமங்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய வரையிலும் அது பாதுகாக்கப்படுகிறது. தோரா என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய வரையிலும் யூத மக்களுக்கு அதுவே வேதாகமாக இருக்கும். அப்பேற்பட்ட மேன்மையை ஒரு திக்குவாயனுக்கு, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஆண்டவர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். மோசேயை குறித்து பார்த்தோமேனால் உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், அதுதான் அதில் கடைசி அதிகாரம். அதில் 10, 11, 12 வசனங்களை எடுத்து பார்த்தோமேனால் மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த அறிந்த மோசேயை போல் ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாற்றுத்திறனாளியை இப்படியாய் தேவன் வல்லமைப்படுத்தி மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது
அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் வாசித்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் தானே சொல்லுகின்ற ஒரு சாட்சியின் காரியம் என்னவென்று சொன்னால், அவருக்கு ஒரு குறை இருந்தது, அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னு அவர் சொல்லல. ஆனால் வேத பண்டிதர்கள் அங்கே பலவாறாக அவரை விமர்சிக்கிறதை நாம் மற்ற வேத ஆராய்ச்சி புத்தகங்களே காண முடியும். அவருக்கு காக்காய் வலிப்பு இருந்தது, அவருக்கு தாங்க முடியாத தலைவலி இருந்தது, அவருக்கு தாங்க முடியாத காது வலி இருந்தது, அவர் சற்று குள்ளமானவர், அவர் மொட்டை தலையை உடையவர், வழுக்கை தலை கொண்ட மனிதர், அவருக்கு வசீகரமான ஒரு ரூபம், அழகான ஒரு ரூபம் இல்லை, கால்கள் சற்று கோணல்மானதாக அவருக்கு இருக்கும். இப்படி பல்வேறு வகையான விமர்சனங்களை அங்கே வைப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் திருமணம் ஆகாதவர் ஆகையினாலே அவருக்கு இந்த மாம்ச இச்சையின் கொடுமை, இந்த எதிர்ப்பாளர்களுடைய எதிர்ப்பு, போராட்டம், இப்படிப்பட்டவைகள் அவருக்கு உள்ளா இருந்திருக்க கூடும் என்று நினைக்கிறார்கள். எது எப்படியோ, ஆனால் வேதத்தில் இல்லாத சமாச்சாரம், சொல்லப்படாத ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கின்ற காரியம், எனக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு குறைவை மேன்மையாக எண்ணுகிறேன். அவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த குறைபாட்டை, இந்த பலவீனத்தை நான் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு ஆன்மீக ஒரு கர்வம் அவருக்கு வந்துவிடக் கூடாது, ஆன்மீக மேட்டிமை அவருக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்டது அந்த முள் என்று சொல்லி அவரே சொல்லி, அவர் இப்படிப்பட்ட இந்த குறைபாடுகளினாலே, குறைபாட்டிற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், மகிழ்ச்சியோடு கூட அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம். ஆனால் இந்த குறைபாடுள்ள இந்த மாற்றுத்திறனாளியான இந்த குள்ளமானவனோ வழுக்கை தலையனோ எப்படிப்பட்ட நாவை உடையவரோ அப்பேற்பட்ட அந்த மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9:15 பார்த்தோமேனால் அங்கே அனனியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்றார், சவுல் என்ற ஒரு மனுஷன் தமஸ்குல இருக்கிறான், உன் மேல போய் கைகளை வைத்து உன்னை அபிஷேகம் பண்ணு. ஐயோ ஆண்டவரே, சவுலா, உன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவே இங்கே வந்திருக்கிறானே, இப்போ 9:15 அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று சொல்லி, ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை, அவருடைய அடையாளங்களை, அற்புதங்களை அறிவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரம் எப்பேற்பட்டவன்? குறைபாடு உள்ளவன். கர்த்தருக்கு குறைபாடு ஒரு பெரிய காரியம் அல்ல. பாருங்கள், மோசேக்கு திக்குவாயின்னு சொல்றாரு. அடட, அப்படியா பாப்பா, உன் வாயை சரி பண்ணிடுற, நீ நல்ல வாயோட போன்னு சொல்லி சொல்லல. இங்க பவுல் அப்போஸ்தலன் குறைபாடு உள்ள மனுஷன் தெரிஞ்சுக்கிறார். உன் முள்ளெல்லாம் நான் மாத்திடுறேன், முள்ளெல்லாம் எடுத்துறேன், அகற்றிடுறேன், நீ போ தைரியமா போய் ஊழியம் செய்ய எனக்காக அப்படின்னு சொல்லி அழைக்கல. இருக்கிற வண்ணமாகவே நீ போ, உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், வாயோடு கூட இருக்கிறேன், சரீரத்தோடு கூட இருக்கிறேன், நீ பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். நீ அல்ல பேசுவது, உன்னை உருவாக்கினது மனுஷன் அல்ல, உன்னை கர்த்தர் அல்லவா உருவாக்கினார். நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்லவா, எனக்காக அல்லவா நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், எனக்காக அல்லவா உன்னை அழைக்கிறேன். நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் அழைத்து உன்னை உபயோகப்படுத்தி பெருமைப்படுத்தி வல்லமைப்படுத்தி உலகிற்கு உண்மை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற அநேக நம் மத்தியில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட உற்சாகமூட்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் உற்சாகப்பட வேண்டும். அவருடைய பலவீனங்களுக்காக அவர்கள் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாமும் கூட அப்படி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அவர் கிடைத்த பாக்கியத்தை நினைச்சு பார்த்தேன். 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்துகளை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த மனுஷன் 3ஆம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானாம்.
இந்த மனுஷன் பரதீசுக்குள்ள பிரவேசித்தான். எப்பேற்பட்ட பாக்கி! மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே 3ஆம் வானம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்படுவதும் பரதீசுக்குள்ளாக பிரவேசிப்பதும் எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த காரியம். அது எங்கே? அது 3ஆம் வானம் எங்கே? 1ஆம் 2ஆம் 3ஆம் வானம். தேவதூதர்கள் சஞ்சரிக்கிற இடம், தேவனுடைய வாசஸ்தலம், பரதீசு இருக்கின்ற இடம். தேவதூதர்கள் அங்கே மனுஷர் அறியாத பாஷைகளை குறித்து பேசுகின்ற இடம். அப்பேற்பட்ட இடத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்து சென்று அங்கே அவருக்கு அநேக காரியங்களை தரிசனமாய் கொடுத்து அவருடைய பலவீனத்தை அவர் பெரிதுபடுத்தாதபடிக்கு அவருடைய பலவீனத்தை நிமித்தம் அவர் மேன்மை பாராட்ட முடியும், மகிழ்ச்சி அடையும்படியாக ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை உயர்த்தினார். மோசேயை போலத்தான் இவரும் கூட இந்த மாற்றத்தினாலே இந்த குறைவுள்ளவர் தான். புதிய ஏற்பாட்டிலே 13 நிருபங்களை அவர் எழுதினார். ராஜாக்கள் முன்னால் போய் நின்றார். எப்புக்கூரர் என்கிற கடவுள் இல்லை என்று சாதிக்கின்ற மக்கள் மத்தியிலே நாம் பார்க்கிறோமே, இந்த நாட்களிலே கடவுள் இல்லை என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்பேற்பட்ட எப்பிக்கூரர் அந்த நாட்களிலும் இருந்தார்கள். தேவன் இல்லை, தேவன் கிடையாது, மனுஷனை தேவன் உருவாக்கவில்லை என்கிற மக்கள் இருந்தபோ மக்கள் மத்தியில தேவன் என்று ஒருவர் உண்டு, அவரை படைப்பாளி, அவர்தான் உருவாக்கினவர், அவரை சேவிப்பதுதான் நல்லது, மரணத்திற்கு பிற்பாடு ஒரு வாழ்வு உண்டு, நியாயத்திற்கு வரும், மனுஷன் நியாயம் தீர்க்கப்படுவான். இப்படிப்பட்ட எல்லா உபதேசங்களையும் அப்பேற்பட்ட மக்கள் மத்தியில அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கூறி அவர்களை ஆண்டவருக்குள் வழிநடத்துகிறதை பார்ப்பார். புறஜாதிகள் அந்த நாட்களில மனுஷராய் நினைக்கப்படவில்லை. 1ஆம் நூற்றாண்டின் காலம், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு யூதர்கள் மற்றும் ஒரு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் மாறியிருந்தார்கள். ஆனால் இந்த யூதர்கள் இந்த புறஜாதியாரை குப்பைகளாக நினைத்தார்கள். கிட்ட சேர்த்துல ஆலயத்திற்குள்ளாக அனுமதிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அந்த குப்பைகளை கிறிஸ்துவுக்காக அறுவடை அறுக்கும் அந்த அறுவடை பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். புறஜாதியாரை மனம் திரும்ப வைத்து ஆண்டவருடைய உபதேசங்களை அவர்கள் இதயத்திலே பதித்து மனமாற்றத்தை அவர்களுக்குள்ளாக உருவாக்கி கீழ்ப்படுதலை உருவாக்கி கர்த்தரை சேவிக்கும்படியான உணர்வை உண்டாக்கி பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளை அநேக தேசங்களிலே நாடுகளிலே ஏன் ஆசியா கண்டம் முழுவதும் 4 முறை பிரயாணப்பட்டு 4 மிஷனரி பயணங்கள், 3 மிஷனரி பயணங்கள், ஒரு ரோமாபுரியினுடைய பயணம், 4 பயணங்களிலே அநேக ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை உருவாக்கி திருச்சபைகளை உருவாக்கி கர்த்தருக்கு சாட்சியால் திருச்சபைகள் இயங்க அனுமதிக்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அழைக்கப்பட்டார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அறிஞர், கர்த்தருடைய பார்வையில பாரபட்சமில்லை. இந்த மாற்றுத்திறனாளி தான் இப்பேற்பட்ட கர்த்தருடைய உபதேசத்தை ஊழியத்தை செய்து அந்த அறுவடை பணியை நிறைவேற்றி ஆண்டவருக்காக புறஜாதி மக்களை கொண்டு வந்து சேர்ந்தார். ஆகினாலே தான் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். இரத்த சாட்சியாய் மரித்த மனிதன் ரோமாபுரியிலே நீரோ மன்னன் அரசாட்சியிலே இருந்தபோது கொடூரமாக கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த மாற்றுத்திறனாளிகளை குறித்து ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா? மோசே கேட்கிறார், மோசே சொல்லுகிறார், எனக்கு திக்குவாய் ஆண்டவரே, நான் வேணான்ட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் குறைவுள்ளவன் என்று. இவங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். இருக்கிறவங்க போ, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று மட்டும் சொல்லிவிட்டாரு. அப்போ இவருக்கு அக்கறையே இல்லையா? சுகமாக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்வி எழும்போது இங்கே ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் சஞ்சரித்த ஊழியம் செய்த வாழ்ந்த நாட்களில அவர் எருசலேமுக்கு போகும்போது அங்கே பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருக்கு. அங்கே 5 மண்டபங்கள் இருக்கு. அந்த 5 மண்டபங்களிலும் அங்கே ஊனமுற்றவர்கள், குருடர்,
சப்பானிகள், உடல் சூம்பினவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அங்கே படுத்து கொண்டிருந்தார். ஏன்னா அந்த குளத்தை எப்போதாயிலும் சில சமயத்தில் தேவதூதன் வந்து கலக்குவான். அப்போ முந்தி போகிறவர்கள் சுகமாகி விடுவார். அந்த நம்பிக்கையில அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். யாருன்னா 38 வருஷம் வியாதி. 38 வருஷங்கள் வாழ்நாளின் பாதி, half of the life. இந்த 38 வருஷம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் யாராவது வச்சு தாங்குறோமா? 10-15 நாள் ஆயிடுச்சுனாக்கா அந்த மனுஷன் நிலை குலைந்து போவான், சரீரம் உருவமற்று போகும். 38 வருஷம் சோறு இல்லை, தண்ணி இல்லை, வியாதி, கஷ்டம், அழுக்கு, துன்பம், உதவி செய்ய ஆள் இல்லை. இப்பேற்பட்ட மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? எலும்பும் தோளுமா எங்கேயோ ஒரு மூலையில நாறிக்கொண்டு படுத்து கொண்டு இருந்திருப்பான். அவன் கர்த்தருடைய பார்வையிலே காணப்பட்டான். அங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில பட்டவன் யார்? இந்த 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷன். அவனை பார்த்து கேட்கிறாரு, சுகமாகணும்ப்பா, சுகமாகணும் விரும்புறியா? ஆண்டவரே, என்னை கூட்டின்னு போறதுக்கு யாரும் இல்லை. நான் போறதுக்குள்ள முன்னாடி வேற ஒரு ஆளுக்கு போயிடும். அப்படியா? எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுகம் கர்த்தருடைய பார்வையில கிடைக்கின்ற கிருபை. அவர் இஷ்டப்பட்டா கொடுப்பார், அவர் விரும்பினா கொடுப்பார், அவர் தேர்ந்தெடுத்து கொடுப்பார். 10 நாள் வியாதியாசனுக்கு அவர் கொடுக்கல. 38 வருஷம் வியாதியா இருந்த மனிதனை தேடி போய் பார்த்து எழுந்து நடன்னு சொல்லிட்டார். அவருக்கு தெரியும் யார் தகுதியானவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வியாதியை பார்க்கிறான். ஆண்டவர் அப்படி பார்க்கல. 38 வருஷம் அவனுடைய கடுமை, அவனுடைய வியாதி, கொடுமை, உதவி இல்லாத நிலை, நிற்கதியாய் நிற்கிற மனுஷன் அவனை நான் சுகமாக்குவேன், எழுந்து நட. மறுபடியும் ஒரு விஷயவரை தேவாலயத்தை பார்க்கும்போது பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அவனை அனுப்புகிறது. இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கும்போது பார்த்தோமேனா, இந்த சரீரத்திற்கு ஒரு மேன்மை இல்லை. கர்த்தருடைய பார்வையில இந்த சரீரத்திற்கு ஒரு மேன்மை இல்லை. அதான் நான் யோசித்தேன். இது மண்ணிலிருந்து வந்தது, மண்ணுக்கு திரும்பும், இது அழிந்து போகும், கொடுத்து போகும். ஆனால் ஆத்தும் இருதயம் கர்த்தருக்கு நேராய் காத்திருக்கும். அதைதான் தாவீது கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது அவர் உன்னை இந்த உலகத்தின் ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். அதைத்தான் நாம் இன்றைக்கு ஆதாரமாக பார்க்கின்றோம். யோபு சொல்றார், யோபு 29:15 பார்த்தீங்கன்னாக்கா, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். குருடான ஒரு மனிதனுக்கு கண்ணை போல நான் இருந்து அவனுக்கு உதவி செய்தேன். ஒரு சப்பானியான கால் இல்லாத ஒரு மனிதனுக்கு காலை போல நான் அவனுக்கு உடன் இருந்து அவனுக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி யோபு சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாள் ஒரு அருமையான நாள். இந்த இப்படிப்பட்டதான ஒரு குறைவுள்ள மக்கள், ஒரு மாற்றுத்திறன் படைத்த மக்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நம்முடைய திருச்சபையில அவர்களை நினைவு கூறவும், அவர்களை உற்சாகப்படுத்தவும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும், அவர்களை உதவி செய்யவும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை நியமித்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் மோசே, அப்போஸ்தலனாகிய பவுல், உலகத்தை மாற்றினவர்கள், உலகத்தை மாற்றிப்பட்டவர்கள், இன்றைக்கு நாம் உரிமையோடு கூட இங்கே வந்து ஆராதிக்க ஆதாரமாக இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை நமக்கு சாட்சிகளாய் நம் முன் கொண்டு வந்து நிறுத்தி இப்பேற்பட்ட மக்களை நாம் நினைவு கூர்ந்து என்றைக்கும் அவர்களுக்காக நாம் உதவி செய்யவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். யோபு சொல்வதைப் போல குருடருக்கு கண்களாய், சப்பானிகளுக்கு கால்களாய் நாம் இருந்து அவர்களுக்கு உதவி செய்யவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், பொறுப்பாளர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையில் இருந்தாங்க ஆண்டவர். இந்த நாளிலே இந்த மாற்றுத்திறனாளிகளை குறித்து தியானிக்க, மாற்றுத்திறனாளிகளை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றின அரிய பெரிய காரியங்களை நாங்கள் சிந்திக்க, அவைகள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்க, ஆண்டவருடைய பார்வையில குறைவுகள் ஒன்றும் பெரிதல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு
அப்பேற்பட்ட மக்களை நாங்கள் நிராகரிக்காமல், ஒதுக்காமல், அவர்களை நாங்கள் வெறுக்காமல் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும், அவர்களை நினைவு கூறவும், அவர்களுக்காகவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை தரவும் ஒரு காலத்தில் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பேற்று பயன்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையோரே, ஆண்டவருடைய இறைவார்த்தை உறுதியாக நல்ல ஒரு செய்தியாக நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறோம். அதனை நம்மோடு பகிர்ந்து கொண்டு ஸ்டீபன் ஐயா அவர்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மெய்யாகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம் இது. மாற்றுத்திறன் படைத்தவர்களை எப்படி நாம் அணுகுகிறோம்? நம் வாழ்வோடு, நம்முடைய சமூகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளோடு நம்முடைய பிணைப்பும் இணைப்பும் எப்படி இருக்கிறது சிந்திக்க வேண்டும். ஐயா ரொம்ப அழகான சத்தியத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். தூய பவுலை நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் உடைந்து போகிறது. உடல் சார்ந்து அவருக்கு தீராத ஒரு வியாதி இருந்தது. இது அநேக இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிற கருத்து. அதற்காக ஆண்டவரிடம் வேண்டுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் தங்கும். இந்த பவுல் நற்செய்தி பயணங்கள் பல மேற்கொண்டார். புற இனத்தவரை அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் மாற்றினார். 2 pillars ஆஃப் தி சர்ச் என்று உங்களுக்கு தெரியும். ஒன்று சென்ட் பீட்டர், யூத மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்தார். அடுத்தவர் செயின்ட் பால், யூதரல்லாத மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்து பல சபைகளை நிறுவியவர். கடிதங்களை எழுதி நம் கரங்களிலே பொன்னான ஆண்டவருடைய வார்த்தைகளாய் கொடுத்தவர். இந்த பவுல் மரிக்கும் பொழுது, இரத்த சாட்சியா நீரோ மன்னர் பிடித்து மரிக்கும் பொழுது அவர் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். தலை சிரச்சேதம் செய்யப்பட போகிறது. அந்த சிரச்சேதத்துக்கு முன்பதாக ஒரு வேண்டுகோள், என் 2 கரங்களையும் பின்புறமாக கட்டிவிட்டு அதன் பிறகு வெட்டுங்கள் என்று வேண்டுகிறார். ஏன் என்று சிந்திக்கிற பொழுது, கையை கட்டாம வெட்டினா என்னால் முடியலனா கூட மனிதனுடைய உடல் தனிச்சை செயல் கையும் தடுக்கும். என் ஆண்டவருக்கு நான் அடிமை, என்னை தாழ்த்தி விட்டேன், ஒப்பு கொடுத்து விட்டேன், அர்ப்பணித்து விட்டேன், அந்த அர்ப்பணத்தோடு என்னை இரத்த சாட்சியாக கொடுக்கிறேன் என்று அவர் நீரோ மன்னருக்கு முன்பதாக அந்த வேண்டுகோளை வைக்கிறார். தூய பவுலடிகளாருடைய கரங்கள் கட்டப்பட்டு அவர் சிரச்சேதம் செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அவர் ஒரு மாற்றுத்திறன் படைத்தவர். ஆனால் கிறிஸ்துவுக்கு எரிந்து பிரகாசித்து ஒரு விளக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அப்படிப்பட்ட நிலையிலே தான் நம் சமூகத்தில் இன்றைக்கும் அநேக மாற்றுத்திறன் படைத்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நினைத்து பார்ப்போம், அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், அவர்களோடு இணைந்து செயல்படுவோம், இணைந்து வாழ்வோம். அப்படி வாழும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே தொடர்ந்து இந்த பிணைப்பிலே தொடர்ந்து ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் நின்றபடியே கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 187வது பாடல், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. இந்த பாடலிலே முதல் சரணம், 2ஆம் சரணம், 5ஆம் சரணம், இந்த 3 சரணங்களை பாடி நிறைவாய் ஜெபித்து முடிக்கலாம். 1, 2, 5 187வது கீர்த்தனை.
சாட்சியாக நம்ம திருச்சபை சார்ந்த ஊத்தங்கரையில் வசிக்கின்ற டாக்டர் கலையரசன் அவருடைய மகன் டாக்டர் ஜாஷுவா ஆனந்த் MBBS முடித்து நாளைய தினத்திலிருந்து ஜாயின்ட் ஹவுஸ் சர்ஜனாக ட்ரைனிங் டாக்டராக பணியாற்ற இருக்கிறார்கள். அருமையான குடும்பத்தின் மக்கள் டாக்டர் ஜாஷுவா ஆனந்த் அவர்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலே அவர் பிறந்த நாளையும் காணுகிறார். ஸ்தோத்திர காணிக்க படைத்திருக்கிறார்கள். அதற்காக கூட நாம் ஜெபித்துக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். நிறைவாக ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனையை முடிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்மை தொழுது கொள்ள, ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக, வாழ்வுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அந்த நாளிலே அடிமைப்பட்டு கிடந்த மக்களை வழிநடத்த மோசே என்கிற மகத்தான தலைவரை நீர் தெரிந்து கொண்டீர் சுவாமி. ஆனாலும் அவரது இயலாமையை சொன்னார். ஆண்டவர் மனிதர் பார்க்கிறபடி முகத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். மோசே, நீதான் எனக்கு வேண்டும் என்று உமது திட்டப்படி, தீர்மானத்தின்படி அழைத்தீர் சுவாமி. எவ்வளவு மகத்தான செயல்களை செய்தும் மக்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு வழிநடத்தி செல்லும் தலைவராக மாற்றினீர். தூய பவுலடிகளாரை நினைத்து பார்க்கிறோம். உடைய திருச்சபைக்கு எதிராக எழும்பியவர், கிறிஸ்தவர்களை துன்புரித்தவர், அநேகரை கொன்றவர். அந்த பவுலடிகளாரை அழைத்து அவருடைய பலவீனத்திலே உடைய பலம் பூரணமாய் தங்கும்படி, உடைய கிருபை நிற்கும்படியாக அவரை கொண்டே திருச்சபைகளை கட்டி எழுப்பினீரே. அவர் வழியாகவே சொல்லுகிறார், இவையெல்லாம் குப்பையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். கிறிஸ்து இயேசுவை அடைகிற பந்தய பொருளுக்காக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, லக்கை நோக்கி தொடருகிறேன் என்ற தலைமைத்துவத்தை தூய பவுலடிகளார் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் 38 வருடம் அல்ல, எத்தனை ஆண்டுகளாக கிடந்தாலும், எத்தனை நாட்களாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசு உம்முடைய சித்தப்படி சுகம் தருகிறவர் சுவாமி. அன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதனை பெதஸ்தா குளத்திற்கு கண்டு சுகம் கொடுத்த தெய்வம் இயேசு எங்களோடு இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்கிற சமூகத்திலே, குடும்பங்களிலே பலவீனமாய் இப்படி மாற்றுத்திறன் படைத்திருக்கிற சகோதர சகோதரிகளை, உறவினர்களை, ஆண்டவரே, அனைவரையும் அன்பு செலுத்தி வாழ வேண்டும். யாரையும் துச்சமாக நினைக்க கூடாது. மனமிறங்கும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் தாழ்த்துகிறோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவே, உலகம் முழுமையும் முடங்கி போய் கிடக்கிற இந்த காலங்களிலே இந்த கொரோனா தொற்றை முற்றிலுமாய் அழித்து போடும். உமது படைப்பின் கிரியைகள் சுகமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழும் அருள் தாரும். உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டும் சுவாமி. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. மருத்துவர்களால் முடியாமல் போகலாம், மருந்துகளால் முடியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லாகும் கட்டளை நிற்கும். இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே இந்த பூமி இருக்கிறது சுவாமி. உலகம் முழுமையும் கரத்திலே இருக்கிறது ஆண்டவர். எந்த திசையிலும் எந்த நாட்டிலும் இருக்கிற வேதனை உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தந்து மக்களை காத்துக் கொள்ளும். என்னுடைய வேலூர் பேராயத்தை கரத்தில் தாழ்த்துகிறோம். பேராயரை, 1000 பெருமக்களை, பேராய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. திருப்பத்தூர் குருசேகரத்தை, திருப்பத்தூர் திருச்சபை, ஊத்தங்கரை, ஜெயபுரம் திருச்சபைகளையும் கரத்தில் தாழ்த்துகிறோம். குடும்பங்களோடு தங்கிடும் சுவாமி. இந்த நாட்களில் அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் சுகவீனமாக இருக்கிறார்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நீர் ஒவ்வொருவரையும் ஆற்றும், தேற்றும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும். சுகவீனங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. கரத்தில் தாழ்த்துகிறோம் ஐயா. நீர் மேலானது செய்கிறவர். நீரே ஆசீர்வதியும்.
இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு நீர் பலப்படுத்தும், சிறப்படுத்தும், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். டாக்டர் ஜாஷுவா ஆனந்தையும் கரத்தில் தாழ்த்துகிறோம். உமது மகன் MBBS முடித்து ஆண்டவரே ஒரு ட்ரைனிங் சர்ஜனாக அவர் பணி செய்ய இருப்பதை அறிவி உமது மகன் இந்த நாளிலே பிறந்த நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று படித்திருக்கிற இந்த காணிக்கை கூட நிறைவாகும். ஆசீர்வதியும் சுவாமி, உம் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். நீர் கொடுத்து கொண்டிருக்கிற மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தருகிற ஆசீர்வாதங்கள் சொல்லி மாளாதவை, எண்ணி முடியாதவை. நன்றி 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 என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீரே தொடர்ந்து வாரும், வழிநடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்து வழியே தாழ்மையோடு வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பரமண்டல இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எனக்கு விரோதமாய் குற்ற செய்வர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க நாமல் திமிழ்ச்சி காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்துவதும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலையிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. இறை அமைதியோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்திலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்து சகல பாதையும். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.